SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். செம்மணிக்கு அனுர அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும். கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க நடவடிக்கை. யாழில் கடுமையான நோய். இன்று இரவு துப்பாக்கிதாரிகள் கைவரிசை. ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். செம்மணி புதைகுழிக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும் என கடத்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவரும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று கிளிநொச்சி கரைச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இறுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணி படுகொலை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது செம்மணி படுகொலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடும் சீற்றத்துடன் கூறியுள்ளார். மேலும் செம்மணி படுகொலை சம்பந்தமான அரசியல் தலையீடு இல்லாமல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். கடந்த காலங்களிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ரோஹண விஜயசேகர போன்றவுடன் 60,000க்கு மேற்பட்டவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலைமைகளே ஏற்பட்டிருக்கு. அண்மையில் கூட இலங்கைக்கு வருகை தந்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவரிடமும் தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தற்போது செம்மணி பகுதியில் தோண்டப்பட்ட சிறுவர்களின் உடலங்கள் மற்றும் முதியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என அனைவரது எலும்புக்கூடு மாதிரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதாயின் பல வருடங்களாகும். எனவே தற்போது வருகை தந்துள்ள மனித உரிமையில் ஆணையாளர் தற்போது செம்மொழி பகுதியில் அகலப்பட்ட எலும்புக்கூடுகள் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கான கருவிகள் இலங்கைக்கு வழங்கி மனித உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கூகுள் வரைபடம் மூலம் வனவளத்துறை திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட 25,000 ஏக்கர் காணிகள் மற்றும் குளங்கள் விடுவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா மாவட்டத்தில் வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களுக்கும் காணியற்ற மக்களும் புதிதாக திருமணம் முடிந்து காணிகளற்ற குடும்பங்களிடம் நலன் கருதி அவர்களுக்கான ஒரு தீர்வினை வழங்குவதற்காக நடவடிக்கையினை தேசிய மக்கள் சக்தி எடுத்துள்ளது. அந்த வகையில் கடந்த 2012ஆம் ஆண்டில் வவுனியா மாவட்டத்தில் கூகுள் வரைபடம் மூலம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அன்னளவாக 25,000 ஏக்கர் காணிகள் அவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் 52,000 ஏக்கர் காணிகள் உள்ளது. அவை அனைத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவில் விடுவிக்க உள்ளது. அந்த காணிகளை அதன் உரிமையாளர்களுக்கும் காணிகளற்ற மக்களுக்கும் வழங்குவதற்கான துரித நடவடிக்கையினை நாம் மேற்கொண்டுள்ளோம். அத்துடன் வவுனியாவில் 849 குளங்கள் உள்ளது. அதில் 229 குளங்கள் வனவள திணைக்களத்தின் எல்லைக்கில் அமைந்துள்ளது. இவற்றில் தற்போது 44 குளங்களை உடனடியாக விடுவித்து அவற்றை மீளவும் புனர் நிர்மாணித்து செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். அத்துடன் காணி விடுவிப்பின் முதற்கட்டமாக நெடுங்கேணியில் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் விடுவிக்கப்பட வேண்டிய இடங்களை கையகப்படுத்தும் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்துள்ளோம். வவுனியா வடக்கு பிரதேச செயலர், வவுனியா வனவள அதிகாரிகள், பொதுமக்கள் என்போர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். யாழில் நோயின் வீரியம் தாங்க முடியாத முதியோர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். சுதுமலை தெற்கு சாவல்காட்டு பகுதியைச் சேர்ந்த இராசா அழகரட்னம் என்பவரை இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த முதியவர் பல்வேறு விட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு காணப்பட்டார். இந்நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் நேற்று தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையும் அவர் ஏற்கனவே உயர்ந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது உடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் நமசிவாயம் பிரேம்குமாரும் மேற்கொண்டார். நேற்றிரவு ராகம படுவத்த பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆமி உப்புள் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியில் வந்த துப்பாக்கிதாரர்கள் இருவரும் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். படுவத்தை கிராம அபிவிருத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. உயர்ந்தவர் நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ் என்பவரின் நெருங்கிய கூட்டாளியான ஆமி உவுல் என பின்னர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிதாரிகளின் அடையாளம் குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். உலகச் செய்திகள்.
சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் குழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுவித்துள்ளது. ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒப்பந்தத்தை இடைநிறுத்தச் செய்து ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி டைம் மேற்கண்ட எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டாமி ட்ரூப் கருத்து வெளியிடுகையில், ஈரான் தனது போக்கை மாற்றி அமைதி மற்றும் செழிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் அணுசக்தி முகாமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது ஏற்க முடியாதது. ஈரான் மேலும் தாமதமின்றி முழுமையான ஒத்துழைக்க வேண்டும். அணுகுண்டு இல்லாத ஒரே நாடாக 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் உற்பத்தி செய்த நாடு ஈரான் தான். ஈரான் அணு ஆயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணிக்கு அனுர அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும். கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க நடவடிக்கை. யாழில் கடுமையான நோய். இன்று இரவு துப்பாக்கிதாரிகள் கைவரிசை. ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா.